திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். விடியற்காலையிலே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்ல அறிவார்ந்த அறிவாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நமச்சிவாய 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 என்று சொல்லி நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மனம் மொழி மெய்களாலே வணங்கி 2ஆம் திருமுறையிலே திருத்துருத்தி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருத்துருத்தியை சிந்தித்தோம். இன்றும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 2ஆம் திருமுறை 98வது பதிகம் திருத்துருத்தி. பாடல் 4வது பாடல். பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கருத்தினால் ஒரு காணியில் விருத்தி இல்லை, தொண்டர்தம் அறுத்தி ஆற்றம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும் ஒருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாயிருத்தி நீ துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பதே. கருத்தினால் கருதுமிடத்தினால் கருதினால் நினைத்தால் ஒரு காணி நிலத்திலே பயிரிட்டு வருகின்ற வருவாயும் உனக்கு இல்லை. நினைச்சோம்னா ஒரு காணி நிலத்தில் வர்ற வருமானம் கூட பயிரிட்டு வருகின்ற அந்த வருமானம் கூட உனக்கு இல்லை. தொண்டர்கள் மேல் உள்ள ஆசையால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்கின்றது அன்றி, தொண்டர்களுடைய மேலே உள்ள விருப்பத்தினால தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்கின்றது அன்றி ஒரு பெண்ணை தன் உடம்பிலே ஒரு பாகத்திலே கொண்டிருந்தார். ஒரு பெண்ணை தன் இடது பாகத்திலே கொண்டிருந்தும் உடம்பின் மேல் உள்ளதாம் பற்றை விடுத்து யோகியாக இருந்து திருத்தியிலே புகுந்து எழுந்தருளி இருப்பதற்கு என்ன மாயம்? மாயம் யாதோனர் யோகியாயிருந்த உண்மை உணர்த்தியவார். ஒரு காணி நிலம் உடையவனாகி அதிலே பயிரிட்டு ஜீவனம் புரிதல் இல்லை. தம் வறுமை துன்பத்தை உரைத்து பிச்சை எடுப்பது. பகலிடம் புகலிடம் இரவிடத்து உறைவார் வேள்வி குடி. ஒருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு துருத்தி புக்க இருத்தி இது என்ன மாயம்? இது எங்கு வினவியதினாலே காப்பது வேள்வி குடிதன் துருத்தியும் கோள் அரைமேல் ஆர்ப்பது நாகம் என்றதாலும் ஆளுடைய பிள்ளையார் காலத்துக்கு முன்பே பகலிலே துருத்தி வாசமும் இரவிலே வேள்விக்குடி வாசமும், இரவு நேரமெல்லாம் வேள்விக்குடி போயிடுவார் சுவாமி என்று வரலாறு வழங்கப்பட்டது. இவையிலேயே 2 தலங்களையும் ஒருங்கு பாடார். வட்டக்குண்டத்தில் எரிவளர்த்து ஓம்பி மறைபயில்வார் அட்டக்கொண்டு உண்பது அறிந்தோ மேல் நாம் இவர்க்கு ஆட்படவோம் என்று வேள்விக்குடி என்னும் பெயர் காரணமாக மாந்தோல் ஒன்றை உடுத்து
புலித்தோல் வியங்கும் இடமிட்டு யானைத்தோல் போர்ப்பது அறிந்தோமெனில் நாம் இதற்கு ஆட்படவும் என்பதில் ஒரு திருத்தியை நினைவூற்றினர் என்பர். திருச்சிற்றம்பலம். கருத்தினால் ஓர் காணியில் விருத்தி இல்லை, தொண்டர்தம் அறுத்தி ஆற்றவும் அல்லல் சொல்லி, ஐயம் ஏற்பது அன்றையும் ஒருத்தி பால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் இருத்தி நீ துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பதோ. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்துருத்தி சென்று அங்குள்ளே பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அவர்கள் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.